கிட்டத்தட்ட 3,00,000 பேர் கூட்டம் சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம்னா இப்படி தான் கட்டுக்கோப்பான இராணுவ முறையில் செய்திருக்கிறோம். ஆமாம்மா, அவங்க அந்த நெய்தல் படை அமைச்சவங்கள்ல தமிழ்நாட்டிற்கு பாராளுமன்றத்தை நிறுவியவர்கள்ல அப்படி தான் அமைப்பாங்க. புலிகளுக்காக தமிழ்நாட்டில் தடையை கொண்டு வந்ததை சீமான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் என்று பீற்றிக் கொள்ளுகிற சீமான் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்தது. மத்திய அரசு, அதாவது RSS அரசு சீமானை எப்படி பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். ஆமாம், என் குழந்தை மேலும் பல லட்சங்களை செலவழிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கடன் வாங்கி செலவழிச்சிருமோன்னு கண்ணீர் ததும்புது என்ன. ஏன் தெரியுங்களா, எங்கள் அண்ணன் பெத்த பிள்ளை இல்லை, கடனில் தத்தளிச்சக்கூடாது. அதுவும் இந்த ஆளை நம்பி போய் நிற்கிதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொன்று செக் வைக்க போகிறாங்க, அதை இங்கே ஒழிச்சுக்க. நான் இப்போ சொல்கிறேன், ஆர்வமாக சொல்லிட்டு போகிறேன். வித்யாரண்யை முடக்குவதற்கு இதே சீமான் முயற்சிப்பார். நிறைய பேர் பொறியாளர், டாக்டர்ஸ் அது மாதிரி. ஆனால் இவர் போடுறது என்ன, இவர் விவசாயியோ சாதாரண ஏழை மகனை ஏன் போடல? இந்த கேள்வியை நானும் கேட்குறேன். இத்தனை பொறியாளர்களை போட்டு ஏன் மருத்துவர்களை போட்டிங்கல்ல, ஏன் விவசாயியை போடல? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேகா செய்தி தொடர்பு முகில் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் நாம் தமிழர் மாநாடு, வரலாற்று சிற்பமிக்க மாநாடு, சாட்டை துரைமுகன் சொன்னதை செய்து விட்டார் அப்படின்றலாம் அதை எப்படி பார்க்குறீங்க? சபரிமலையை விட்டு வாப்பா, நீ தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டு போப்பா, சபரிமலையை விட்டு வாப்பா. கிராமங்களில் பாடுவாங்க. ஊரை போட்ட அரிசி 7 ரூபாப்பா, அதில் கல் பாதி மண் பாதி கலக்குறானப்பா, அதனால் சபரிமலையை விட்டு வாப்பா, வந்து தமிழ்நாட்டை பார்த்துட்டு போப்பா. யாருக்கு பாடுறீங்க இது? அவங்களுக்கு தான் பாட தெரியுமா என்ன? எங்களுக்கும் பாட தெரியும். அதாவது எத்தனையோ தலைவர்கள் படம் வச்சுருந்தாங்களாம் தெரியுமா? மணிவண்ணன், சிவாஜி கணேசன், அப்புறம் வந்து நெடுமாறன், பல நெடுமாறன், எண்ணற்ற தலைவர், வேலு நாச்சியார், இந்த மாதிரியான நிறைய பேர் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை முடக்கியதற்கு பிறகு மீண்டும் நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டில் நிலைபெறச் செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு வேட்கையோடு களமாடிய எங்கள் அண்ணன் சுபா முத்துக்குமார். நிறைய பேர் சுபா முத்துக்குமார்னு சொல்கிறான், தப்பானவன். ஆமாம், சுபா முத்துக்குமார்னு நிறைய நானும் கேள்விப்பட்டேன். சுந்தரம் பாக்கியம் இருவருக்கும் பிறந்த 2வது மகன். அவன் திண்டுக்கல்லில் பிறந்தவன், மதுரையில் படித்தவன், புதுக்கோட்டையில் போராடியவன். இல்லை, புதுக்கோட்டையில் வீழ்த்தப்பட்டவன். அவருடைய படம் வச்சிங்களா? சீமான் என்கிற ஒரு முகத்தை உலகமறிய செய்த தலைவன் சுபா முத்துக்குமார். ஏன் படம் வைக்கல? உங்களுக்கு அப்போ பெரியாரையும் சுபா முத்துக்குமாரையும் பிடிக்கல, அப்படி தானே? அப்போ பெரியாருக்கு சமமாக சுபா முத்துக்குமாரை கொண்டு வந்து நிறுத்தியதற்கு நன்றி. இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் கூட்டம் சேர்த்துனாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 3,00,000 பேர் கூட்டம் சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம்னா இப்படி தான் கட்டுக்கோப்பான இராணுவ முறையில் செய்திருக்கிறோம். ஆமாம்மா, அவங்க அந்த நெய்தல் படை அமைச்சவங்கள்ல தமிழ்நாட்டிற்கு பாராளுமன்றத்தை நிறுவியவர்கள்ல அப்படி தான் அமைப்பாங்க. வாய்ச்சவடாள்கள், சாக்கடைகள். ஒன்று சொல்லட்டுமா, தலைவர் கண்ட கனவு வேறு. புலிகளுக்காக தமிழ்நாட்டில் தடையை கொண்டு வந்ததை சீமான் தான். குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன். மரியாதைக்குரிய மூத்தவர் வைகோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆயத்தீர்வையில் போய் வாதாடுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை தடையை நீடிக்கிறது, இப்போ 5 ஆண்டுக்கு ஒரு முறை தடையை நீடிக்கிறோம் என்று மத்திய அரசு அறிவிக்கிறது. பசுமை தீர்ப்பாயத்தில் போய் பேசுகிறார் வைகோ. இப்போ பேசியிருக்கிறார் 3 நாளைக்கு முன்னாடி கூட. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம் என்று பீற்றிக் கொள்ளுகிற சீமான் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்தது. மத்திய அரசு, அதாவது RSS அரசு சீமானை எப்படி பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்க்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். அதை ராஜீவ்காந்தியை கொன்றதே RSS தான். எத்தனை பேருக்கு தெரியாது? ஏன் சுப்பிரமணிய சுவாமியும் சந்திரா சுவாமியும் இதுவரை ஜெயின் கமிஷன் விசாரிக்கவில்லை என்பது வேறு. சீமான்
2 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவரின் மூலமாக இந்திய தேசியத்தினுடைய தலைவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தியை கொன்றது நாங்கள் தான் சொன்னதுனால தான் வருஷம் இன்னைக்கு தடை நீடிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் சீமான் தெரியுமா? ஒரு வலைவலித்தலை ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? அது என்ன பேர்? ஒரு பேர் சொல்கிறாங்க, அது கூட வாய்க்கில் வரல. என்ன பேர் தெரியலையே. அதில் வரைபடம் போட்டிருக்கான். தமிழ்நாடை சிவப்பாவும் தமிழீழத்தை சிவப்பாவும் போட்டு இந்திய வரைபடத்தையும் இலங்கை வரைபடத்தையும் வரைஞ்சி தமிழ் தேசியத்தை உருவாக்குகிறான். இது எதுக்கு தெரியுமில்ல? ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அகண்ட தமிழகத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறீர்கள். இப்போ பாஜக அகண்ட பாரத மாதிரி இது அகண்ட தமிழகம். அதற்கு தமிழ்நாட்டில் இன்னமும் உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் புலிகளுக்கான தடையை நீட்டித்து கொண்டிருக்கிறது பசுமை தீர்ப்பாயம். இப்போ அந்த வேலையை தான் இப்போ செய்கிறாரு இந்த சீமான். என்ன வேலை? அகண்ட தமிழக வரைபடம். முடிஞ்சு போச்சா? எப்படியெல்லாம் காயடிக்கிற கூட்டமாக நாம் தமிழர் கட்சி இப்போ ராம் தமிழர் கட்சியாக மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு சேவை செய்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே, எல்லாமே அதான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பிராமண கடப்பாறை எல்லாமே 234 வேட்பாளர்களை அறிவிச்சோம்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 பேர் அந்த வேட்பாளர்களை தெரியுது, மற்றவங்களாம் யாருன்னு தெரியல. ஒன்று என் மக வித்யாராணி. ஆமாம், எங்கள் அண்ணன் பொண்ணு வீரப்பனோட மேட்டூர் தொகுதியில் நிற்கும். பாவம் என் குழந்தை. மேலும் பல லட்சங்களை செலவழிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கடன் வாங்கி செலவழிச்சிருமோன்னு கண்ணீர் ததும்புது நம்மளுக்கு. ஏன் தெரியுமில்ல? எங்கள் அண்ணன் பெத்த பிள்ளை இல்லை, கடனில் தத்தளிச்சக்கூடாது. அதுவும் இந்த ஆளை நம்பி போய் நிற்கிதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அம்மா எதிர்க்கிறாங்க. ஆமாம், அவங்க கட்சியில் இருக்காங்க, நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்க ஏன் நாம் தமிழர் தேர்ந்தெடுத்தாங்க? இல்லை, அது என்னென்னா அந்த அப்பா புள்ள பாசம் நடிப்பான் பாருங்க. கூட்டத்திலேயே அவங்க வேட்பாளர் அறிவிச்ச பின்னாடி தான் இன்னொன்று செக் வைக்க போகிறாங்க. அதையும் இங்கே ஒழிச்சுக்க. நான் இப்போ சொல்கிறேன், ஆர்வடமாக சொல்லிட்டு போகிறேன். வித்யாரணியை முடக்குவதற்கு இதே சீமான் முயற்சிப்பார். ஏன்னா ஒரு செல்வாக்கு வந்துடும் என் மகளுக்கு. இதனோட காளியம்மாவோட மாதிரி இது காளியம்மாவோட மேலே போகுதே. ஏய் தட்ரா, விடாத, சாட்டை சாக்கடை கட்டுப்படுத்து, இல்லைன்னா நம்ம 2 பேரும் காளிவனி அது மேலே நிற்கும். இது நடக்குதா இல்லைன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன். அடுத்து இன்னொருத்தர் நத்தம் சிவசங்கரன், எனக்கு இனிய நண்பர், இன்றளவும் இளையவர், ரொம்ப போராட்ட குணம் படைத்தவர். குறிப்பாக நத்தம்பகுதியில் இருக்கிற மலைத்தொடர்களை உடைத்த திமுகவினரை எதிர்த்து களமாடி சிறை சென்ற இளையவர். ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் அப்படி சொல்லலாம். மிகப்பெரிய அளவுள்ள சமூக செயற்பாட்டாளர், மக்கள் மீது பாசம் கொண்டவர். அவரை அந்த தொகுதியில் நிப்பாட்டாமல் எங்கேயோ கொண்டே போய் நிப்பாட்டி காயடிக்கிற வேலை. செல்வாக்கை ஒழிக்கணும் அவ்வளோதான். இப்போ இது என்னென்னா, அதிமுக ஆர்எஸ்எஸ்ற்கு ஆதரவாக களமிறக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் தான் நிறைய பேர் பொறியாளர், டாக்டர்ஸ் அது மாதிரி. ஆனால் இவர் கோர்றது என்ன? இவர் விவசாயியோ ஏழை மகனை ஏன் போடல? இந்த கேள்வியை நானும் கேட்குறேன். இத்தனை பொறியாளர்களை போட்டி, ஏன் மருத்துவர்களை போட்டிங்கல்ல, ஏன் விவசாயியை போடல? விவசாயியின் மகன் சொல்கிறாரு. வெற்று முழக்கம் தானே இது. இவர் காரைக்குடியில் நிற்கிறாராம். காரைக்குடி நான் படித்து வளர்ந்து ஊறி தேறி பால்வாடி போன ஊர், என் கிராமங்கள். நான் பிறந்ததே பள்ளத்தூரில் தான் பிறந்தேன், காரைக்குடி தொகுதியில். என் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் அங்கே தான் இருக்காங்க. அந்த தொகுதியில் முழுக்க நிறைஞ்சு கிடக்குறாங்க. விட்டுருவோமா என்ன? எங்களது கட்சியினுடைய மாபெரும் சமூக செயற்பாட்டாளர் பிரபுவும் அந்த காரைக்குடி தான். எங்கள் தலைவர் ஒருவேளை யாரை கைகாட்டுகிறார் என்பது தெரியலை. யாரை கைகாட்டினாலும் சரி, களத்தில் காரைக்குள்ளே இறங்கி அடிப்பேன். யாரை அடிப்பீங்க? சீமானத்தான் அடிப்போம், பார்த்துக்கங்க. நீங்கள் வெற்றி பெற்று வரலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி வெற்றி வர முடியும்? என்ன முகாந்திரம் இருக்குது? என்ன அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சியா? எங்கள் கட்சியினுடைய பிரபு தலைவருங்க, நாம் தமிழர் ஒரு கட்சியோட தலைவர் இருக்கட்டும், ஒரு செல்வாக்கான தலைவர், நல்ல பேச்சாளர். நிறைய கட்சிக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நல்ல பேச்சாளர், பேசட்டும். இளைஞர்களுக்கு வந்த ஒரு இளம். ஏங்க நீங்கள் வேற வாயை கிளறீங்க? நான் சொல்லவா? நல்ல பேச்சாளர்கள் கூட அண்ணன் வைகோவை விடவா பேசிடுவாங்க.
அவரே தத்திக்கிட்டு கிடக்கிறாரு. நாடாளுமன்றம் ஒன்று கிடைக்குமா, சட்டமன்றத்தில் ஒரு 6ஆவது திருப்பி கொடுப்பாங்களான்னு. அப்படிப்பட்ட மனிதனையே இந்த தேசம் காணாமல் சிதறடித்தது. இவரெல்லாம் எம்மாத்திரம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு அந்த மக்களை சொல்லுகிறார்கள். ஒன்று இன்னும் என்னென்ன புழுக போகிறாரோ அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இருந்தாலும் காரைக்குடி மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அடுத்து வரும் யானை கறி வற்றல் குழம்பு தலைவர் ஆமை கறி, ஆமாம் மான் ஊறுகா, இப்போ யானை வற்றல் கறி வரும். அது முடிச்ச கையோட புலி குடல் கூட்டு வரும். வருங்க. பிராடுனா அட்டர் பிராடுகள், பொய்யையே வாழ்க்கையை வச்சு சம்பாதிக்கிற கூட்டம். என் தலைவர் அவரை பற்றியெல்லாம் பேசவே பேசாதீங்கன்ட்டார். களமே இல்லாதவனை போய் நம்ம கண்டுக்கவே கூடாதுன்ட்டார். இல்லை இவ்வளோ பேர் கூட்டம் போட்டு ஒரு பேசுறதுக்கான காரணம் விஜய் இப்படி வளர்ந்து வர்றதுக்காக நான் பாரு நான் காட்டுறேன் அப்படின்றதுக்காகவா? இப்போ நீங்கள் இவ்வளவு காலமாக யாரை எதிர்த்தீங்க? திமுக தானே எதிர்த்தீங்க, காங்கிரஸ் தானே எதிர்த்தீங்க. ஆனால் நீ முதன்மையாக தெரியுதுல்ல. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் எங்கள் பக்கம் இன்னும் வரவே இல்லை, ஏன் எங்களை இவ்வளவு மூர்க்கத்தனமாக எதிர்க்கணும்? நான் காங்கிரஸை 2 விதமாக பார்க்குறேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வளர்த்தெடுத்த காமராசரை கடந்து போய் காங்கிரஸை திட்ட முடியாது. ஒன்று. 2வது, என் தலைவனை உருவாக்கிய மாபெரும் மகத்தான மங்கை தலைவி இந்திரா காந்தி தெரியும் தானே உங்களுக்கு. அந்த தலைவருடைய காங்கிரஸை நாங்கள் புனிதமாக பார்க்கிறோம். ராஜீவ்காந்தியே புனிதமானவர், ஆனால் அவருக்கு கீழே பணி செய்த சிவசங்கர மேனன் போன்ற பார்ப்பன கும்பல் அவரை வேறு விதமாக திருப்பிய காரணத்தால். புனிதத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? புனிதம்னா என்னன்னு சொல்ல வரீங்க? பேச்சும் செயலாற்றலும் புனிதம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் புனிதம் நினைக்கிறது வேறு. அப்போ நாங்கள் ராஜீவ்காந்தியையும் மதிக்கிறோம். அதான் எங்கள் தலைவர் சொன்னாங்க, அது ஒரு துன்பியல் நிகழ்வு என்று கடந்து போனார். இப்பொழுது ராகுல் காந்தியை நாங்கள் எப்படி பார்க்குறோம் தெரியுமா? இந்திராவை பார்ப்பதை போல பார்க்குறோம், காமராசரை பார்ப்பதை போல பார்க்குறோம். நிச்சயமாக ஒரு புதிய பரிணாமத்தை காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அடைந்திருக்கிறது. அப்படி பார்க்குற எங்களுக்கும் ஈழ தேசத்தை பற்றி, ஈழ உணர்வை பற்றி நாங்கள் இறங்கி போராடியவர்கள். நீ என்ன பண்ண? கூத்தடிச்சியா, கும்மாளம் போட்ட? அப்போ இன்னைக்கு திருச்சியில் திணறிடுச்சு, ஒன்றும் திணறலைங்க. பிரம்மாண்டம் ட்ரோன் ஷாட்டை காட்டினா பிரம்மாண்டமாக தான் தெரியும், 10 பேர் நின்னா கூட. அதுவும் ஒரு வெறும் நாற்காலி மாநாடு தான். திமுகவை போல் இன்னொரு நாற்காலி மாநாடு, ராம் தமிழர். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது யாருக்கு நடத்துறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. வெற்று மாநாடாக அமைந்திருக்கிறது. வெற்றி மாநாடாக மாவட்டந்தோறும் எங்கள் தலைவர் போகிறார். நீங்கள் பொறுப்பாளர்கள் மட்டுமே 5000 பேர் ஒரு மாவட்டத்துக்கு, மக்கள் இல்லை. நேற்றைய தினம் எங்கள் தலைவர் 4 மணி நேரம் அந்த மகிழுந்து பயணத்தில் சுமார் 4 லட்சம் பேர் பார்த்துருப்பான். உண்மையாக பொய்யா? இருபுறமும் 4 லட்சம் மக்கள் பார்த்துருக்கான். 4 கோடி பேர் அவர் பேச்சை நேற்று கேட்டான். அதுதான் வெற்றி. அதனால் 234 பேர் 117 நாங்கள் சரிசமமாக வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் சரிதான். நடைமுறைக்கு இது சாத்தியம். சாத்தியத்தை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள், சாதுரியமாக நகர்த்தக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகம். நிப்பாட்டிட்டில் போட்டி போட்டு பாருங்கள். சரி, ஓகே சார். எனக்கு தகவலை பண்ணிட்டு மற்றொரு பஸ் பண்ண. நன்றி.